வணக்கம். வெல்கம் டு பெல்னை கியூரியாசிட்டி தமிழ். ஒருமுறை ஹனுமன் சுக்ரீவன் மற்றும் மற்ற வானரங்களுடன் ரிஷியமுக் மலையின் உச்சியில் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தார். அந்த சமயம் ஸ்ரீராமர் மற்றும் லக்ஷ்மணர் இருவரும் சீதாதேவியை தேடிக்கொண்டே அந்த மலைக்கு அருகில் வந்தனர். சுக்ரீவன் மலையின் உச்சியில் இருந்து அவர்கள் இருவரையும் பார்த்தான். வில் அம்புடன் இரு பலசாலிகள் அந்த மலையின் அருகில் வருவதை பார்த்ததும் ஹனுமனிடம், என்னை கொல்வதற்காகத்தான் வாலி இரு பலசாலிகளை இங்கு அனுப்பியுள்ளான். ஹனுமன், நீ ஒரு பிராமணர் வேடம் தரித்து அவர்கள் இருவரிடமும் சென்று அவர்கள் யார், ஏன் இங்கு வருகிறார்கள் என்று விசாரித்து விட்டு வா. வாலி அனுப்பியவர்களாக இருந்தால் அங்கிருந்து எனக்கு சைகை காட்டு. நான் இந்த மலையை விட்டு வேறு எங்காவது தப்பிச் சென்று விடுவேன் என்று கூறினார். ஹனுமன் பயந்திருந்த சுக்ரீவனை காப்பாற்ற அவர் ஒரு பிராமண வடிவம் எடுத்து ஸ்ரீராமர் மற்றும் லக்ஷ்மணனின் முன் சென்று தலை வணங்கி நமஸ்கரித்தார். பின், நீங்கள் யார்? இந்த கரடுமுரடான பாதையில் ஏன் வருகிறீர்கள்? உங்களை பார்க்கும்போது அந்த பிரம்மா, விஷ்ணு, மகேஷ் மூவரில் யாரோ ஒருவர் போல் தோன்றுகிறது. தயவு செய்து தாங்கள் யார் என்பதை எனக்கு தெரிவியுங்கள் என்றார். ஹனுமனின் பணிவு நிறைந்த வார்த்தைகளை கேட்ட ஸ்ரீராமர் ஹனுமனிடம், நாங்கள் அயோத்தியாவின் ராஜா தசரதனின் புத்திரர்கள். என் பெயர் ராம். இது என் தம்பி லக்ஷ்மணன். என் மனைவி சீதாதேவியை அசுரர்கள் தூக்கி கொண்டு சென்று விட்டனர். அவளை தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம் என்று கூறினார். உடனே ஹனுமன், இது என் பகவான் ஸ்ரீராமர்தான் என்று உடனே ராமரின் பாதங்களில் விழுந்து வணங்கினார். ஸ்ரீராமர் ஹனுமனிடம், தாங்கள் யார் என கேட்க, பிரபு, இவ்வுலகின் பரமாத்மா நீங்கள், அனைத்தும் அறிந்தவர். நான் யார் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டுமா என்று கூறினார். என்னுடைய இந்த ஜென்மமே உங்களுக்கு சேவை செய்வதுதானே. உங்கள் காலடியில் எனக்கு ஒரு இடம் கொடுத்தாலே போதும் என்று கூற பகவான் ஸ்ரீராமர் புன்னகைத்து கொண்டே ஹனுமனை கட்டி தழுவி ஆசீர்வதித்தார். பின் ஹனுமன் தன் சுயரூபத்திற்கு வந்து தன்னுடைய இரு தோள்களிலும் ஸ்ரீராம் மற்றும் லக்ஷ்மணர் இருவரையும் உட்கார வைத்து சுக்ரீவன் இருக்கும் இடத்திற்கு பறந்து வந்தார். மேலும் சுக்ரீவனுக்கு ஸ்ரீராமரின் தரிசனம் கிடைக்க வைத்தார். ஸ்ரீராமரும் வாலியை அழித்து சுக்ரீவனை கிஷ்கிந்தாவின் ராஜாவாக முடிசூட்டி வைத்தார். இவ்வாறு ஹனுமன் தன் உதவியால் சுக்ரீவனின் துக்கத்தை துடைத்தார்.